Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷன்ல யூனியன் SQL சர்வர்ல யூனியன் அண்ட் யூனியன் ஆல் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். யூனியன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு ரிசல்ட் செட்டை கொடுக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 ரிசல்ட் செட்டை கொடுக்கக்கூடிய அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரே ரிசல்ட் செட்டை ஃபெச் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கும். 4-5 செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி கொடுக்கும். இதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்கும்னா, முதல் குறியில் எத்தனை காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அத்தனை காலம்ஸ் எல்லா குறியிலுமே இருக்கும். யூனியன் எதுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கும் அதே காலம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி முதல் காலம் என்ன டேட்டா டைப்பில் இருக்கோ அதே டேட்டா டைப்பில் தான் அடுத்த ரோவில் அடுத்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலமும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காலம்ஸும் கம்பேட்டபிளாக இருக்கணும், அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸும் மேட்சாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு நம்ம யூனியன் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. இதுதான் ஜென்ரலாக யூனியன்ங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செலக்ட் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள்லேருந்து எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி student name student list. ஸோ மேலே 2 காலம் எடுத்துருக்கோம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேயும் 2 காலம் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டும் தனித்தனி ரிசல்ட் செட்டை கொடுக்குது. இப்போ இதில் யூனியன் அப்ளை பண்ணினா ஸோ இதே டேட்டாஸ் தான் கிடைக்கும். என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய இதே ஐடியும் நேமும் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிடும் யூனியன்ங்கிறது டிஃபால்ட்டா. இப்போ யூனியன் ஆளுங்கிறது என்னன்னா, இந்த வித்தியாசம் தான். யூனியன் ஆளுங்கிறது டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணாது, அதுவும் எடுத்துட்டு வந்துடும். டிஸ்டிங்க்ட் யூனியன்ங்கிறது டிஃபால்ட்டாகவே டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணினோம்னா நமக்கு இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். யூனியன்ங்கிறதும் இன்பில்டாகவே டிஸ்டிங்க்ட் கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். பட் யூனியன் ஆளுங்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணாது. எத்தனை ரிசல்ட் செட் இருந்தாலும் அத்தனை ரோஸையும் அப்படியே கம்பைன் பண்ணி காட்டிடும். ஸோ இதுதான் யூனியன் அண்ட் யூனியன் ஆல். இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸாக நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். இந்த மாதிரி செஷன்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.